வீட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் ரெடி பண்ணுவோம். அதை தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு குண்டு மிளகாய் எடுத்துக்கோங்க, 1 கிலோ அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்ல வெயிலில் வந்து காய வைக்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட்டுக்கு வந்து ஆல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி தன்னாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ மிளகாய் தனியாக காய போடும் போது பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெளியில் பறக்காமல் கல் மண் உள்ளே வராமல் இருக்க ஒரு முழு புடவை எடுத்துக்கோங்க. அந்த புடவை வந்து நல்ல மெலிசாக இருக்கணும். அதில் பாதி அளவுக்கு மட்டும் மிளகாய் தனியாவை காய போடுங்க. மிச்ச பாதி புடவை வந்து அப்படியே மடிச்சிடுங்க. 2ஆக மடித்து மிளகாய் தனியாவை மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாவும் பறக்காது, ஒரு தனியாகவும் வெளியே போகாது, மண் கல் எதுவுமே அதில் வந்து கலக்காது. ஸோ உங்களுக்கு சுத்தமாக வந்து இருக்கும் நீங்கள் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூள். இப்போ இது நல்ல வெயிலில் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா சலசலப்பாக சத்தம் வரும் இதே மாதிரி. இப்போ இது கூட வந்து சில மசாலா ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னன்றதை பார்க்கலாம். ட்ரையாக பேன் வச்சுக்கோங்க, சின்ன தீயில வச்சுக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து நல்லா வந்து வாசனை கிளம்பும், அதே மாதிரி செவர ஆரம்பிக்கும். அந்த பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா ஆற வைக்க பெரிய பிளேட்டை எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் ட்ரையான பேன் வச்சுட்டு 100 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம் பார்த்திங்கன்னா சட்டுன்னு செவந்துடும். ஸோ பார்த்து பக்குவமாக சீராக வந்து பரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ சீரகம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்தாச்சு. இதையும் வந்து மிளகோடு சேர்த்து ஆற வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரும்பவும் ட்ரையான பேன் வச்சுட்டு கடுகு சேர்க்க போகிறோம். பட் கடுகு பார்த்திங்கன்னா 25 கிராம் அளவுக்கு போதும். அதிகமாக சேர்த்துட்டா குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த பக்குவம் வந்த பிறகு நீங்கள் வந்து மிளகு சீரகத்தோடு சேர்த்துருங்க. அடுத்து வெந்தயம் பார்த்திங்கன்னா 25 கிராம் போதும். அதிகமாக சேர்த்துட்டா கசக்கும் இதுவும். ஸோ இதுவும் நல்லா சேவைக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதையும் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க கலவையோடு சேர்த்துருங்க. அடுத்து வந்து தோரம்பருப்பு, ஒரு அழகு அளவுக்கு தோரம்பருப்பை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ட்ரையான பேனில். இது கூட பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்க கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா வெயிலில் காய போட்டுட்டு நல்லா பளபளப்பாக முறுவலாக வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருவேப்பிலை போட்டால் கூட நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ தாராளமாக போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய கிளை அளவுக்கு போட்டிருக்கேன். கூடவே 100 கிராம் அளவுக்கு கொம்பு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டி பெரிய கட்டியாக பார்த்து ஒரு 25 கிராம் இருக்கும் அந்த கட்டி, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மாவு மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். நீங்கள் இதை வெயிலில் வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு நமுத்து போயிடும். ஸோ உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி உடனே கொண்டு போய் அரைச்சி கொண்டு வந்துடுங்க. நல்லா மாவு மில்லை வந்து நல்லா நைஸாக அரைக்க சொல்லுங்கள். கொரப்பாக இருந்தாலும் இல்லை ஒழுங்காக அரையாமல் இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ நல்லா நைஸாக அரைச்சி நல்லா ஆற வச்சு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். நீங்கள் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காரக்குழம்பு, மீன் குழம்பு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேவையில்லாத மசாலாலாம் சேர்க்காமல் ஜஸ்ட் இந்த மசாலாவை மட்டும் சேர்த்து நீங்கள் ஒரு தடவை குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் எல்லா குழம்புக்குமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் போதும். இல்லை மீன் குழம்புக்கு தனியாக வந்து பொடி எப்படி பண்ணணும், சாம்பாருக்கு எப்படி வந்து பொடி பண்ணணும் நீங்கள் செஞ்சு வைக்கணும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட அந்த இப்போ மீன் குழம்பு பொடி நீங்கள் பார்த்து வீட்டில் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த பொடி ஒரு ஸ்பூன், இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான மீன் குழம்பு கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணாலும் எனக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.